இந்த தேங்கூடு எங்க ஏரியாவுல ரொம்ப காலமா இருக்கு. இது மத்த தேம்பூச்சி மாதிரி இல்லாம ரொம்ப சிறுசா இருக்கும். இதை சிறுதேன் என்று சொல்லுவாங்க. இது ஒரு இரும்பு குழாய்க்குள்ள அதோட கூட்ட அமைச்சிருச்சு. மற்ற தேம்பூச்சிகளுக்கும் இதுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னென்றா சைஸ்ல சிறுசா இருக்கும். மற்றது மரக்கட்டை சிறிய குழாய்கள் போன்ற சின்ன இடங்கள்ல இது கூட அமைக்கும். அதனால மற்ற தேம்பூச்சியில இருந்து கிடைக்கிற மாதிரி அதிக அளவான தேனை இதுல எடுக்க முடியாது. குறைந்த அளவான தேனை தான் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து அதுக்கு ஆங்கிலத்துல ஸ்டிங்லெஸ் பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு விஷத்தை செலுத்தக்கூடிய கொடுக்கு வந்துகிட்டு கிடையாது. இப்படி இந்த பூச்சால விஷத்தை இன்ஜெக்ட் பண்ண முடியாது என்பதனால மனிதர்களுக்கு இதால பாதிப்புகள் குறைவு. ஆனாலும் இது தன்னோட கூட்டை பாதுகாத்துக்கிறதுக்காக அதோட வாய்ப்பகுதியால மற்றவங்களை கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது சிறிய இரிட்டேஷன் ஏற்படுத்தும். மற்றைய தேனுக்கும் இதனோட தேனுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னென்றா மற்றைய தேன் வந்துகிட்டு கொஞ்சம் திக்கா இருக்கும். இது வந்து தின்னா லூஸா இருக்கும் மற்றும் இதோட டேஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. மற்ற தேனை விட இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. மற்றும் இதுல pH லெவல், ஆன்டி பாக்டீரியா ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த தேனை சளி, இருமல், ஆஸ்துமா பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள், மலச்சிக்கல் பிரச்சனைகள் மற்றும் அது போல நிறைய நோய்களுக்கு ட்ரெடிஷனலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேன் உடம்பை ரெக்கவர் பண்றதாகவும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதாகவும் நம்பப்படுது. ஆனா சயின்டிபிக்கா இது 100% உறுதிப்படுத்தப்படலைன்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட விடயங்கள்லாம் மற்ற தேனை விட இதில் அதிகமா இருக்கிறதாலையும் இது குறைந்த அளவு தான் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறதாலையும் இதனோட விலையும் மற்ற தேனை விட அதிகமா இருக்கு. ரெண்டாவது மற்ற தேனை மாதிரி உணவுப் பொருளை பார்க்கப்படாம ஒரு மருந்து பொருளா பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல